ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க. நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கின்றேன். இந்த புதிய நாள்ல கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தை நினைப்பூட்டுகிறார். இந்த உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை யாருக்கு பிடிக்குமோ இல்லையோ, சாத்தானுக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த விதத்துல பிடிக்கும் அப்படின்னா, நம்மை அவனிடத்திலே பொய்களை பேசி இல்லைன்னா மாயைகளை காண்பித்து நம்மை அவனிடத்திலே இழுத்து கொள்ள அவன் வகை தேடி எப்பொழுதும் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அப்ப இந்த உலகத்துல நாம் வாழுகின்ற இந்த வாழ்க்கை முழுவதும் நாம் எப்படி வாழ வேண்டும், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்றால் எப்படி வாழ வேண்டும், எந்த விதத்திலே வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, நாம் சாத்தானுக்கு எதிரான நம்முடைய கர்த்தராகிய தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாய், அவருடைய வல்லமையிலே நிறைந்தவர்களாய் நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை அப்படி கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரமாக அவருடைய வல்லமையிலே அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாய் நாம் வாழும் பொழுது, இந்த உலகத்தினால் ஏற்படும், ஒருவேளை இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசினால் ஏற்படும் அனைத்து மாயைகளையும் கண்ணிகளையும் அனைத்து பிரச்சனைகளையும் அனைத்து பாடுகளையும் ஒருவேளை அனைத்து ஏமாற்றங்களையும் ஏமாற்றுகின்ற நிகழ்வுகளையும் நம்மால் கடக்க முடியும். இந்த நாள் வரைக்கும் நம்ம கலங்கி கொண்டிருப்போம். இவ்வளவு ஏமாற்றம் வந்துட்டு, இவ்வளவு பிரச்சனை வந்துட்டு, இவ்வளவு பாடுகள் வந்துட்டுன்னு சொல்லி, இதெல்லாம் தாண்டணும், இதெல்லாம் மாறணும் அப்படின்னா நாம் கர்த்தருடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாய் சாத்தானாகிய இந்த உலகத்தின் அதிபதிக்கு எதிர்த்து நிற்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எதிர்த்து நிற்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையில நிற்கவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய சர்வாயுதத்தை தரித்துக் கொள்வோம். தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து ஜீவிப்போம். இந்த உலகத்திலே கர்த்தருடைய வார்த்தையினுடைய வல்லமையை அநேகருக்கு காண்பிப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.